இப்போ நீங்கள் பார்க்குறது அவகேடோ மரம். அவகேடோ மரம் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, நிறையா பேர் நிலம் வச்சுருக்காங்க. பட்டு என்னால் என் நிலத்துல விவசாயம் பண்ண முடியல, நெல்லை தவிர என்னால் எதுவும் வேறு பயிர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இதில் மேட்ரு என்னென்னா, இந்த மண் வந்து ஒரு கரிசல் கலந்த ஒரு 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 சுக்கான்னு சொல்லலாம். வெள்ளை கலந்த மண். இந்த மண்ணில் எவ்வளோ ஆரோக்கியமாக இந்த மரம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மரத்துக்கு தண்ணி கூட அவங்க விடுறதில்ல பிழைக்க வச்ச பிறகு. காரணம் என்னென்னா, இந்த மரம் வந்து ஒரு நீர்ப்பாங்கான இடத்துல இந்த மரம் இருக்குது. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே வந்து ஒரு 3 அடிக்கு குழி எடுத்து அந்த 3 அடி மண்ணை எடுத்து இப்போ மேலே போட்டாங்க. ஸோ 3 அடி குழி, இங்கே 3 அடி போட்டிருக்கு. அப்போ 6 அடியில் இந்த பிளான்ட் வந்து சர்வே ஆகுதுன்னு சொல்லலாம். 6 அடியில் ஆகும். இந்த மரம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வடிகால் வசதி என்பது ரொம்ப 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 முக்கியமானது. எந்த ஒரு தாவரத்துக்கும் நீர் வந்து தூரில் வந்து தொடர்ந்து தண்ணி காட்டினீங்கன்னா அந்த கண்டு வந்து செத்து போயிடும். அந்த மாதிரி லேண்டில் தண்ணி வந்து தங்கக்கூடிய ஈரப்பதமான லேண்டில் இந்த மாதிரி வடிகால் வசதி பண்ணும்போது நீங்கள் எந்த பயிர் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். இது ஒன் டைம் தான் நமக்கு செலவே தவிர அடுத்து ஒரு பெரிய செலவு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் நிலத்தில் என்ன மண்ணாக வேணாலும் இருக்கலாம். ஈவன் கரிசல் மண்ணாக இருக்கலாம், செம்மண்ணாக இருக்கலாம், சரளையாக இருக்கலாம். சரள மண்ணுக்கு பொதுவாக தேவையில்லை. இந்த மாதிரி கரிசல் மண் கலந்த இடத்துல தண்ணி தேங்குகிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் விவசாயம் பண்ணலாம். நெல்லில் பெரிய வகையில் லாபம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நெல் விளைந்த பூமி அதிகமாக இருக்குது. கரிசல் தஞ்சாவூர் பெல்ட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடெலாம் கரிசல் மண் நிறையா இருக்குது. நாங்கள்லாம் நாள் இருந்திருக்கேன் நான், அதனால் எனக்கு தெரியும். அந்த மண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் விவசாயம் செய்யாமல் இருப்பாங்க தண்ணி பெறுகிறதுனால. இதனால் அதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இந்த டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி வடிகால் வசதியை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சதே நம்ம தான். இது நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள். கட்டை மரத்தில் கூட நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க, கம்போடியா. இதெல்லாம் நம்ம தான் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க. பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வடிகால் வசதி நம்மளுடைய பாரம்பரியம் தான். ஆனால் நிறையா பேர் அதை கை விட்டுட்டாங்க. என்னன்னு தெரியல, செலவுன்னா இதெல்லாம் ஒன் டைம் தான் செலவு. அது பிறகு வயல்வெளியை நீங்கள் தோப்பாக மாற்றலாம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் தோட்டம் தோப்பு அப்படின்னா, தோட்டம்னா ஒரு பயிர் இருக்கும், தோப்புனா பல பயிர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்தை தோப்பாக மாற்றலாம். உங்கள் வயல்வெளியை நீங்கள் ஒரு தோப்பாக கன்வெர்ட் பண்ணலாம், தோட்டமாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். எனக்கு வயலை வச்சு ஒன்றுமே இப்போ முடியல அப்படின்றவங்களுக்கு பாருங்கள், இதில் என்னென்ன மரம் நட்டுருக்காங்க பாருங்கள். இது அவகேடோ, இது வந்து துரியன், அதுக்கடுத்து சாம்பா, உமர் சாம்பா, வாட்டர் ஆப்பிள் இருக்குது, அங்கே அபியூ இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வடிகால் வசதி அமைச்சிட்டா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறது இதுதான், என்னது தண்ணி இருக்குது, அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம்னு. இன்றைக்கி லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மரத்துக்குன்னு ஏதாவது ட்ரிப் இரிகேஷன் இருக்கா? இல்லை. காரணம் என்னென்னா, இந்த மரத்தை வளர்த்து விடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மீத தண்ணியை இங்கேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் நிலத்தில் நீங்கள் எது வேணாலும் பயிர் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண தேவையில்லை. இந்த இதை நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மைண்ட் உள்ளவங்க காப்பி பண்ணி அவங்க நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றிடுவாங்க. தேங்க்யூ.